ஹாய்! இன்னைக்கு பார்க்குறது ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் ரிலேட்டடா ஒரு டாபிக். இங்க நான் குடுத்துருக்கிறது ஹாலோ ஆசிட்ஸ். இதுல யாரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். பட் ஜென்ரலா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹையரா இருக்கிற ஒரு மாலிகுல் பார்த்தீங்கன்னா, இல்ல ஒரு எலிமெண்ட் ஹையர் அசிடிட்டி ஷோ பண்ணும்னு சொல்லும். பட் ஹியர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்எஃப்ல இருந்து ஹெச்ஐ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் ஆகுது. பட் அசிடிட்டி யாருக்கு அதிகம்? இங்க யார் ஸ்ட்ராங் ஆசிட்னு கேட்டீங்கன்னா ஹெச்ஐ தான் ஸ்ட்ராங் ஆசிட். டியூ டு த ரீசன் பாண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நோ இம்பார்ட்டன்ஸ். ஒய் இது ஏன் இங்க பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் ஒரு லார்ஜர் ஆட்டம். த சைஸ் இஸ் வெரி லார்ஜர். ஸோ இது ஹெச்சுக்கும் ஐக்கும் உள்ள பாண்ட் வீக்கா இருக்கு. So due to bond strength, HI having a weaker bond, so high polarity. So this indicates HI is a strong acid. So along the period, bond strength or polarity is the reason for higher acidity. So HI is the stronger acid. Next, see methane, ammonia, water and hydrogen fluoride. Here, who is the stronger acid means இங்க தான் நீங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கான்செப்டை பார்க்குறீங்க. நீங்க பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ ஃப்ளூரைட் having higher electronegativity. So due to that, HF is the stronger acid. But compared to HF, HI is the stronger acid. Okay, thank you.